Hello friends, welcome to Masala Train. இன்னைக்கு நம்ம புட்டு பாத்திரம் இல்லாம புட்டு எப்படி செய்யறது அப்படினு பார்க்கலாம். இத நீங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்ல டின்னர்க்கோ செஞ்சு சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புட்டு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக நான் 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறேன். இது புட்டு செய்யறதுக்காகவே தனியா வீட்ல அரைச்சது. உங்களுக்கு வீட்ல அரைக்கிறதுக்கு டைம் இல்ல அப்படினா நீங்க கடையில நிறைய புட்டு மாவு கிடைக்குது, அது நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ஒரு டைம் நல்லா mix பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கலாம். நல்லா உதிரியா இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கணும். தண்ணி ஸ்டார்டிங்லயே அதிகமா ஊத்திராதீங்க. ஏன்னா தண்ணி அதிகமா போயிடுச்சு அப்படினா மாவு கொல கொலன்னு போய்டும், புட்டு நல்லா இருக்காது. நீங்க புட்டு பிசைஞ்சு பார்த்துட்டு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்திக்கங்க. இப்போ இந்த அளவு உதிரி உதிரியா இருக்கணும். அதாவது இத நீங்க உருண்டை பிடிச்சு பாத்தீங்க அப்படினா உருண்டை வரணும். அதுவே நீங்க உடைச்சு விட்டுட்டீங்க அப்படினா இது நல்லா பொடியா உடைஞ்சிரணும். இதுதான் இந்த மாவோட பக்குவம். இப்போ இத 1/2 மணி நேரம் மூடி வச்சிரலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்பதான் இந்த மாவு நல்லா ஊறி இதுல சின்ன சின்ன கட்டி எல்லாம் இருக்கும். அது எல்லாமே இப்போ உடைச்சிரலாம். மாவு நல்லா சாஃப்ட்டா இருக்குது இப்போ. இட்லி பாத்திரத்துல வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்க பவுல் எடுத்துக்கங்க. நான் இந்த வீடியோக்காக தான் பவுல் எடுத்துக்கிறேன். நீங்க இட்லி எப்படி ஊத்துவீங்களோ அதே மாதிரி இந்த புட்டை நீங்க வெச்சுக்கலாம். இந்த பவுல்ல ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம். அப்புறம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் தேங்காய் வெச்சுக்கலாம். அப்புறம் அரிசி மாவு. இப்போ தேங்காய் வெச்சுக்கலாம். தேங்காய் அரிசி மாவு இந்த மாதிரி ரெண்டையுமே வெச்சு ஃபில் பண்ணிருங்க. நீங்க பவுல் யூஸ் பண்ணியோ இல்ல டம்ளர் யூஸ் பண்ணியோ புட்டு செய்யணும் அப்படினு அவசியம் இல்ல. நீங்க இட்லி ஊத்துற மாதிரியே இந்த ஓட்டையில மாவு கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சம் வெச்சிட்டீங்க அப்படினா நல்லா இருக்கும். எல்லா குழிகளுக்கும் நீங்க அந்த மாதிரியே வெச்சிரலாம். அது புட்டு மாதிரியே தான் இருக்கும். நான் வீடியோக்காக நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் பவுல் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே இன்னொரு பவுல்லையும் வெச்சிரலாம். நான் இந்த பவுல்ல இட்லி தட்டு மேலேயே வெச்சிட்டேன். இதை இட்லி வேகிற மாதிரியே ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருங்க. இது வெந்து முடிக்கும் போதே நல்ல மணமா இருக்கும். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த பவுல் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்குது கையில் எடுக்கிறதுக்கு. அதனால் நான் ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்துக்கிறேன். இந்த புட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த புட்டுக்கு நீங்கள் கடலைக்கறி செய்யலாம். அது செய்யறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா கரும்பு சர்க்கரையை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது கூட சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான புட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.